ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே வந்து தமிழர்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இத்தனை வருடங்கள் ஆண்டுட்டீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வைக்க கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டுட்டீங்களே, இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். நீங்களே தான் ஆட்சி பண்ணணுமா? நீங்களே தான் ஆட்சி அதிகாரத்தை உச்சத்தில் இருந்து எங்களை வந்து அடிமையாக வச்சு நீங்கள் வந்து வாழணுமா? எங்கள் ஆட்சியின் கீழே கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களேன். ஒரு அறம் சார்ந்த ஆட்சி முறை, தமிழரோட அறம் சார்ந்த ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்கும்? தமிழ் தேசியம்னா என்ன? திராவிட மாடல்ன்றீங்கள, இங்கே தமிழர் மாடல்னு ஒன்று இருக்குல்ல. தமிழருக்குன்னு ஒரு அறம் இருக்குல்ல, ஒரு ஒழுக்கம் இருக்குல்ல, ஒரு நேர்மை இருக்குல்ல. அதில் வாழ்ந்து பாருங்க மக்களே, வாழ்ந்து பாருங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழ் தேசியத்தை அழிக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்களும் வாழுங்க, நாங்களும் வாங்க தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு மொழிவாரி மாநிலங்கள் வந்து இந்தியாவில் எதுக்கு பிரிச்சிருக்காங்க? மொழிவாரி மாநிலங்கள் எதுக்கு பிரிக்கப்பட்டுச்சு? 1956